பொண்டாட்டி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறவன் திறமைசாலியான். வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லி சமாளிக்கிறான் பாரு, அவன் ரொம்ப திறமைசாலியான், அதி புத்திசாலியான். இதில் என்ன ஆகுது எனக்கு புரியல. இல்லை மாமா, குண்டா அது என்ன சொன்னேன், இட்லி குண்டா அது எல்லாம் இரும்பு துரு 18 வருஷம் ஆயிடுச்சு மாமா. அது இரும்பு துரு பிடிச்சிக்கின்னு அது நல்லா இல்லை, தட்டுலாம் வீணாயிடுச்சு. அதில் இட்லி ஊற்றி சாப்பிட்டா உடம்பு கெடுதல். நான் சொன்னேன் வாங்கி தரேன், அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னேன். குக்கரில் தண்ணி அப்படியே விசில் அடிக்கும்போது எல்லா தண்ணி வெளியே அந்த அடுப்பு வீணாகுது. கீழே தண்ணி ஊற்றி அந்த இடம் பொதுன்னு நனைஞ்சு போய் நல்லா இருக்க மாட்டேது இடமே. அது இல்லாமல் பயிரும் வேவலமாம்மா, தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுனால சொன்னேன் வாங்கி தரேன்னு சொன்னேன். சரின்னு ஓகேன்னு சொன்னேன். உனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு கஷ்டமாகுது, உனக்கு 3 அடுப்பு வச்சா அடுப்பு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுவும் வாங்கி தரல. சோத்து பானைக்கு மாற்று பானையில் குண்டா ஒரு குண்டாவும் ஆகுது, சமையல் பண்ணுறதுக்கும் சாம்பார் பண்ணுறதுக்கும் சோறு வடிக்கிறதுக்கும் ஒரு இதில் ஒன்று அது ஒன்று தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இதில் ஒன்று அது ஒன்று வாங்கி தரேன்னா வாங்கி தரல. எது கேட்டாலும் வாங்கி தரேன். கேமராவுக்கு வீடியோ எடுக்கிறான்றதுக்காக இந்த கேமராவுக்கு பயந்துக்கின்னு அவர் வாங்கி தரேன் அதான உண்மை. அதுக்கும் தலையாடுற மாமா டென்ஷன் பண்ணுறேன் நீ என்ன சொல்லிட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த திறமைசாலி அதான் உடனே வாங்கி கொடுக்குறோம். திறமைசாலியா வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி நாளை கடத்தினே போகிறோம். அது திறமைசாலியா, அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப திறமைசாலின்னு சொல்கிறாங்க, புத்திசாலின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2வது வகையை சேர்ந்த ஆளுன்னு எனக்கு தெரியும். நீ 2வது வகையை சேர்ந்த ஆள் தான் எனக்கு நல்லா தெரியும். இதில் என்ன இருக்குது, எங்களை கஷ்டப்படுத்துறதுல வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்துறதுல உனக்கு என்ன வருது அதை சொல்லு முதல்ல. திறமைசாலின்னு சொல்லி பட்டம் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு அந்த பட்டத்தினால ஒரு மனசு கஷ்டப்படுது, வேலைகள் செய்ய முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுறோமே. ஒரு பெண்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் அந்த பட்டத்தை வாங்கி என்ன புண்ணியம் எனக்கு சொல்லு. எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என்ன சிரிக்கிற? வாங்கி கொடுத்து தான் போகிறான். எப்போ வாங்கி கொடுப்பா? இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஆயா வாங்கி தரியா? இல்லை நான் சுடுகாட்டுக்கு போனோடனே அங்கே சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வாங்கி கொடுக்குறியா? வாங்கி தான் தரேன். இப்போ தான் சவுண்டு வருது வெளியில். போன 10-15 நாளைக்கு முன்னே சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் இதே ஒரு பதிவை நீ சொல்லுவேன். வாங்கி தரேன் ஒன்று ஒன்றா வரும். பார்த்து பார்ப்போம் மக்களே. இவர்கிட்ட என்னால் முடியல மக்களே.